Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின். 4வது முறையாக கொளத்தூரில் வெற்றி பெற முனைப்பு. கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக திமுகவுக்கு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். வேட்புமனு தாக்கலுக்கு பின் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பேட்டி. அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையோடு நாங்கள். டெல்லியை எதிர்த்து தமிழ்நாடு போராடுகிறது, அதில் தமிழகம் வெல்லும் என மு.க. ஸ்டாலின் பேட்டி. 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்றும் நம்பிக்கை. இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதான் டெல்லியும் தமிழ்நாடும் போராடுது. டெல்லியை வந்து தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்றுறதுக்காக இந்த வெற்றி பெரிய வெற்றி அமைப்போம். வேட்புமனு தாக்கல் செய்த பின் திறந்த ஜீப்பில் சென்று பரப்புரை செய்த மு.க. ஸ்டாலின். செம்பியம் பேப்பர் மில் சாலையில் சாலை வலம் சென்று வாக்கு சேகரித்த திமுக தலைவர். சென்னை பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் தவேக தலைவர் விஜய். தனது தேர்தல் வாக்கு அரசியலை பெரம்பூரிலிருந்து தொடங்கிய விஜய். பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த பின் பரப்புரையை தொடங்கிய தவேக தலைவர் விஜய். வாகனத்தில் ஊர்வலமாக சென்றபடி வாக்கு சேகரிப்பு. பெரம்பூர் தொகுதியில் பரப்புரையை தொடங்கிய தவேக தலைவர் விஜய். தாய் வீட்டிலிருந்து பரப்புரையை தொடங்குவதாக நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் எங்கிருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்மள பெத்த அம்மா இருக்கிற இடத்துல இருந்து அவங்களோட ஆசையோட ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ இதெல்லாம் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு தான் உங்க விஜய் உங்க பெரம்பூர் தொகுதியிலிருந்து நம்ம பெரம்பூர் தொகுதியிலிருந்து நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். தேர்தலை ஒட்டி 2 நாள் பயணமாக ஏப்ரல் 3ஆம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஏப்ரல் 3ஆம் தேதி புதுச்சேரியில் பரப்புரை, மறுநாள் பாஜக நிர்வாகிகளோடு ஆலோசனை. கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் இன்று மாலை ஆலோசனை. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் வியூகம் வகுக்கும் வகையில் நடைபெறும் சந்திப்பு. திமுக ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகள் என்னவாயின? மக்கள் மீண்டும் ஏமாற மாட்டார்கள் என நெல்லை பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 517 அறிவிப்பு வெளியிட்டார். அறிவிப்பு வெளியிடுறது என்ன பெரிய விஷயமா? அறிவிச்சுட்டாரு. எப்படியாவது மக்களை ஏமாற்றாலும் முடிவு பண்ணி போன தடவை ஏமாந்த மாதிரி இந்த முறையும் மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு திரு ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. முடியுமா? முடியவே முடியாது ஸ்டாலின் அவர்களே. எண்பதாயிரம் கருத்துக்களை பெற்று திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டதாக கனிமொழி பேட்டி. கடந்த தேர்தலில் அளிக்கப்பட்ட 505 வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். 80,000 கருத்துக்களை பெற்று இந்த தேர்தல் அறிக்கை குழு இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறது. 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிமுக தேர்தல் அறிக்கையை படிக்க கூட எங்களுக்கு நேரமில்லை. அதிமுக தேர்தல் அறிக்கையை காப்பியடித்திருப்பதாக கே. பழனிசாமி கூறியிருந்த நிலையில் கனிமொழி பதில்.
அந்த 1000 ரூபாயாக தந்த அந்த உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று அறிவித்த பிறகு அன்னைக்கு இதை நாங்களும் 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை எழுதிவிட்டு இவங்க மற்றவங்க காப்பி பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது வேடிக்கையாக தான் இருக்கு. கமிஷன் அடிப்பதற்காகவே 8000 ரூபாய் கூப்பன் வாக்குறுதியை அறிவித்துள்ளது திமுக. குறிப்பிட்ட நிறுவன பொருட்களை வாங்க மக்கள் நிர்பந்திக்கப்படுவார்கள் என்றும் பழனிசாமி விமர்சனம். ஒரு கூப்பன் கொடுக்குறேன், நீங்க அந்த பொருள் போய் வாங்கிக்கலான்ட்டு, நீங்க மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம், அது கமிஷன். அது கமிஷன் வைக்கிறதுக்கு தான் இது மாதிரி பண்றாரு. அந்த டோக்கன் யார் கொடுப்பா? திமுக காரன் கொடுப்பான். அது கமிஷன் வாங்கிட்டு தான் கொடுப்பான். நாங்க அப்படி இல்ல, அவரவர் வங்கி கணக்குல டைரக்டா 10,000 ரூபாய் போய் சேரும். ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் வைத்திருப்போருக்கு மீண்டும் ஃப்ரிட்ஜ் வழங்குவது வீண் என்பதால் கூப்பன் வழங்குகிறோம். தேவையான பொருட்களை மக்களை வாங்கும் வகையில் 8000 ரூபாய்க்கான கூப்பன் என கனிமொழி விளக்கம். காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பேரணியாக சென்ற திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் 13வது முறையாக தேர்தலில் போட்டியிடுபவருக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு. திருச்சி மேற்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் அமைச்சர் KN நேரு. சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் மா. சுப்பிரமணியன். சென்னை வில்லிவாக்கத்தில் தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா வேட்புமனு தாக்கல். கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஊர்வலமாக சென்று வேட்புமனு கொடுத்த செங்கோட்டையன். காரைக்குடியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். தாய் மற்றும் மனைவியுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். காரைக்குடியில் சீமானுக்கு மாற்று வேட்பாளராக அவரது மனைவி கயல்விழி வேட்புமனு தாக்கல். வேட்பாளருக்கான உறுதிமொழியை ஏற்ற பின் தேர்தல் அலுவலரிடம் மனு அளித்தார். நான் திரள் நிதி கேட்கிறேன், அவர்கள் திருட்டு நிதி வைத்துள்ளனர் என்று சீமான் விமர்சனம். வாக்குக்கு கையேந்தாதீர்கள் என்றும் சாடல். இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாமக. ஏற்கனவே 3 தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவித்த நிலையில் மீதமுள்ள 15 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிப்பு. தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் சௌமியா அன்புமணி போட்டி. விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் களம் காண்கிறார் திலகபாமா. திருமாவளவன் போட்டியிடும் காட்டுமன்னார் கோவில் தொகுதி பாமக வேட்பாளராக அன்புச்சோழன் அறிவிப்பு. பிரேமலதா விஜயகாந்த் களம் காணும் விருத்தாச்சலத்தில் மருத்துவர் தமிழரசி ஆதிமூலம் போட்டி. பத்தாண்டுகளுக்கு பிறகு மாநில அரசியலுக்கு திரும்பும் திருமாவளவன். 2016இல் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்த காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறார். விசிக சார்பில் திண்டிவனத்தில் வன்னியரசு, செய்யூரில் சிந்தனை செல்வன், பெரியகுளத்தில் ஆற்றல் அரசு போட்டி. பன்ருட்டி, அரக்கோணம், கள்ளக்குறிச்சி, திருப்போரூர் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் அறிவிப்பு.
2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் வெகுவாக மாறவுள்ளது. கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. தமிழக அரசியலில், மாநில அரசியலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. திமுக கூட்டணியில் தங்களிடம் உள்ள பத்மநாபபுரத்தை காங்கிரசிடம் மாற்றிக்கொள்ள சிபிஎம் பேச்சுவார்த்தை. விளவங்கோடு தொகுதியை மார்க்சிஸ்டுக்கு காங்கிரஸ் வழங்க உள்ளதாக தகவல். கோவையில் இருந்தபோதும் பிரதமர் மோடியை வரவேற்க செல்லாத அண்ணாமலை. தேர்தல் தேதி நெருங்கும் சூழலில் அரசியல் வட்டாரத்தில் சூடான விவாதம். வாணியம்பாடியில் நடந்த புதிய தலைமுறையின் சிறப்பு நிகழ்ச்சியில் திரளான வாக்காளர்கள் பங்கேற்பு. தமிழகத்தின் 5 மண்டலங்களுக்கும் செல்லும் புதிய தலைமுறை குழு. புதிய தலைமுறையின் மோதும் கட்சிகள் கணிக்கும் வாக்காளர்கள் சிறப்பு நிகழ்ச்சி. வாக்காளர்கள் முன்னிலையில் வாக்குறுதிகளை வைத்த வேட்பாளர்கள். வாணியம்பாடி ரயில்வே மேம்பாலத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதில் மாநில அரசு தாமதம் காட்டியதாக குற்றச்சாட்டு. புதிய தலைமுறையின் நிகழ்ச்சியில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார். இப்பவும் இவங்களுக்குள்ள இருக்கிற காழ்ப்புணர்ச்சி காரணமா ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்த ஃபைல் இன்னைக்கு வரைக்கும் என்ஓசி அந்த இடம் கையகப்படுத்துறதுக்காக என்ஓசி ஆவையில இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா நிச்சயமா ரயில்வே மேம்பாலம் வந்திருக்கும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கஞ்சா புழக்கம் குறித்து அதிமுக ஐயுஎம்எல் கட்சிகளிடையே விவாதம். புதிய தலைமுறையின் மோதும் கட்சிகள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சியில் காரசாரம். கஞ்சாவை பத்தி பேசல, சட்ட ஒழுங்கு பத்தி பேசல. நம்ம பசங்க சீரழிஞ்சிருக்கிறது மீட்டை எடுத்துட்டு வரதுக்கு அது எந்த சமூகத்தை சார்ந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவங்களும் எல்லாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏதோ இவர் எம்எல்ஏ இருக்கிற இடத்துல நான் கஞ்சா விக்கிற மாதிரி சொல்றீங்களா? அப்படி இல்ல, அப்படி சொல்லல. கஞ்சா சமூகத்துல பரவலா இருக்கு. இல்ல கஞ்சா கட்டுப்படுத்துறதுக்கு காவல்துறை சரியான நடவடிக்கைகள் இருக்குது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.